மக்களே! நம்ம ஹோலிகோக்கு காட்டேஜ சுத்தி நெறைய பெரிய பெரிய மரம் தான் இருக்குது. அப்ப பார்த்தீங்கன்னா, அதில வந்து நாவப்பழ மரம் அதிகமாவே இருக்குது. காட்டு மரம், நாவப்பழ மரம் அந்த மாரி மரம் தான் அதிகமா இருக்கும். போன வருஷம் ரோட்ல கிடக்கிறதையும் குரங்குகிட்ட சண்டை போட்டு மாவும் என்ன செஞ்சேன், பெறக்கி தின்னேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷமும் குரங்குகிட்ட கேட்டு கேட்டு பார்த்தேன். குரங்கு எனக்கு இதுக்கு குடுக்கவே மாட்டேங்குது. அதனால எங்க வீட்டுக்கார்ட்ட ரோட்ல கிடக்கிறதவேவும் மண் இருந்தாலும், கல் இருந்தாலும் நம்ம தட்டி விட்டுட்டு வாயில போட்டுக்கிறது தான். அதனால இன்னைக்கு ஒரு பொழுது என்ன செஞ்சிருச்சு குரங்கு, "இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு நான் என்ன செஞ்சிடுறேன், தந்துடுறேன். உன்னால முடிஞ்ச வரைக்கும் புடுங்கிக்கோன்னு" சொல்லிட்டு இன்னைக்கு விடுமுறை விட்டுருச்சு போல. அதனால இன்னைக்கு குரங்கே வரவே இல்ல. நம்ம என்ன செஞ்சாச்சு, நம்ம தம்பி மர குரங்கு மாரி மரத்து மேல ஏத்தி விட்டாச்சு. அவன ஏத்தி விட்டா, அவன் போய்க்கிட்டே இருக்கான் உயரமா, மேல மேல மேலன்னு. அப்ப "என்னடா இவ்வளோ உயரமா ஏறிக்கிட்டே இருக்க?" அப்படின்னா, "நான் பனை மரத்துலயே ஏறுவேன்ம்மா. இதெல்லாம் எனக்கு ஜுஜுப்பின்ட்டான்." சரி எப்படியோ பழம் பறிச்சு குடுத்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன செஞ்சாச்சு, நம்ம கீழயே நின்னுக்கிட்டு அப்பயும் நம்ம கீழ பறிக்க போனாலும் சரி, கீழ விழுகிறதெல்லாம் எடுத்து எடுத்து நான் என்ன செஞ்சேன், சாப்பிட்டுட்டே இருந்தேன். மரம் வந்து பார்த்திங்கன்னா, பெரிய மரம். இந்த மரம் வந்து நம்ம காட்டேஜுக்கு பக்கத்துலயே இருக்கு. இந்த மரத்தில நல்ல பூ பூத்திருந்துச்சு. நல்ல காய் காய்க்கும்ன்னு பார்த்தா, காயே காய்க்காது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நல்ல சின்ன சின்ன பழம் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன சின்ன பழம். ஆனா, இப்படி பார்க்குற அளவுக்குனாலும் காய் என்ன செஞ்சிருக்கு, காய்ச்சிருக்கு. தம்பி நீங்க நின்னுக்கிட்டே சாப்பிடுங்கம்மான்னு சொல்லி ஒரு கொப்ப ஒடிச்சிட்டு வந்து என்ன செஞ்சுட்டான், கையில தந்துட்டான். அதையும் பார்த்தீங்கன்னா, நல்ல இனிப்பு. பழம் வந்து நல்ல டேஸ்ட்டு. நல்ல இனிப்பா இருந்துச்சு. பழம் வந்து சொல்றதுக்கே இல்லங்க. நம்ம இந்த மாரி பழம் வந்து நாட்டு பழம் இல்லையா? என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் நான் ஹைப்ரிட் பழம் தான் சாப்பிட்டுருக்கேன். இதான் நாட்டு பழம். சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மருத்துவ குணம் உள்ள பழம் இது. கொட்டை மொதற்கொண்டு என்ன செய்யலாம், காய போட்டு பவுடர் பண்ணி சுகருக்கெல்லாம் நம்ம சுடு தண்ணியில ஆத்தி குடிக்கலாம். நாங்க கொப்பு கொப்பா ஒடிச்சிட்டு வந்துட்டோம். நமக்கு அவ்வளோ உதுத்து எடுக்கிற அளவுக்கெல்லாம் பொறுமை கிடையாதுல்ல. அதனால கொப்பு கொப்பா ஒடிச்சிட்டு வந்தாச்சு. 3 பேரும் சேர்ந்து உதுத்துட்டோம் ஒரு வழியா. முந்திரி கொத்து மாரி இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு பழத்த பார்த்தா, நாவப்பழம் அப்படிங்கிறது முந்திரி கொத்து மாரி இருந்துச்சு. அப்போ எல்லாருமா சேர்ந்து என்ன செஞ்சுட்டோம், காய கூட விடலைங்க நானு. தம்பி மாரு அப்பயும் "எதுக்கும்மா காயெல்லாம் பறிக்கிறீங்க? அப்படின்னா நமக்கு காய், பழம் சாப்பிட்ணுன்னா எல்லாத்தையும் பறிச்சு போடு" அப்படின்னு சொல்லி எதையுமே விடுறதில்ல. எல்லாத்தையும் பறிச்சு போட்டோம். ஒரு வழியா ஒரு கவர் சேர்ந்துருச்சு. இவங்க மரத்தில இருக்கும்போதே பயங்கரமா தூறல் விழுந்துருச்சு. தூறல் மட்டும் விழலைன்னா இவங்க இறங்கி வந்திருக்கவே மாட்டாய்ங்க. இன்னி மரத்தையவே காலி பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. நாளைக்கு அப்புறம் குரங்குகிட்ட நம்ம என்ன செஞ்சுருக்கணும், சண்டை தான் போட்டுருக்கணும். அப்போ தூறல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதம் மே மாதம் மழையே கிடையாது. ஆனா நல்ல சாரல் விழுகுது. அப்போ கிளைமேட்டு மூணார்ல எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு கிளைமேட்டு, நல்ல லொக்கேஷனு, நல்ல கிளைமேட்டு. போதமேடு வியூ பாயிண்டில் இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும். சொல்கிறதுக்கே சொல்லவே தேவையில்ல. என்கிட்ட நிறைய வீடியோலாம் நான் போட்டிருப்பேன். அவள கேப்பில் என்ன செஞ்சாச்சு, இந்த மழையோட மழையா சாரல் விழுந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. அதனால எல்லோரும் என்ன செய்யுங்க, நம்பி மூணாருக்கு வாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஏன்னா கெஸ்ட்டெல்லாம் இப்போ நல்லா வர்றாங்க.